வணக்கம் நண்பர்களே. டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகம் முழுவதும் பல மக்களை பாதிக்கும் ஒரு பொதுவான செரிமான பிரச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மலச்சிக்கல் தமிழில். இது ஒரு வாரத்தில் 3 முறைக்கும் குறைவான மலம் கழிப்பது, மலம் மிகவும் கடினமாக இருப்பது அல்லது மலம் கழிக்க அதிகமாக முயற்சி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் அது மலச்சிக்கலாக இருக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலச்சிக்கல் அப்படின்னா என்ன, ஏன் ஏற்படுகிறது, அதற்கான அறிகுறிகள் என்னென்ன, யாருக்கு அதிக ஆபத்து, சிகிச்சை முறைகள் என்னென்ன, வீட்டிலேயே செய்யக்கூடிய சில தீர்வுகளை பற்றியும், சாப்பிட வேண்டிய உணவுகள், தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்போது மருத்துவரை அணுக வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம மலச்சிக்கல் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சாதான் அதில் அடுத்து உள்ள ஸ்டெப்புகள் உங்களுக்கு புரியும். மலச்சிக்கல் என்பது மலம் கழிப்பதில் சிரமம் ஏற்படும் நிலையை தான் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக மலம் மிகவும் கடினமாக இருக்கும், மலம் முழுமையாக வெளியேறாத உணர்வு இருக்கும், அதிக அழுத்தம் கொடுத்து மலம் கழிக்க வேண்டி இருக்கும். இது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை எல்லாருக்கும் ஏற்படும். ஸோ இதை தான் நம்ம மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மலச்சிக்கலை பற்றி தெரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு புரியுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த குடல் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே இந்த மலச்சிக்கலோட ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. நம்ம சாப்பிடும்போது உணவு செரிமானமான பிறகு அதன் கழிவுகளை பெருங்குடலுக்கு செல்கின்றது. இந்த பெருங்குடல் அந்த கழிவுகளை தண்ணீரை உறிஞ்சிட்டு, அதிகமான தண்ணீர் உறிஞ்சப்பட்டால் மலம் கடினமாக ஆகி மலச்சிக்கலை ஏற்படுத்துது. அதாவது நம்ம குடல் நம்ம சாப்பிட உணவை செரிமானத்துக்கு பிறகு அதன் கழிவுகளை பெருங்குடலுக்கு கொண்டு செல்லுது. இந்த பெருங்குடல் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கழிவில் இருக்க தண்ணீரெல்லாம் உறிஞ்சி எடுத்துடும். அப்போ அதிகமாக தண்ணீரை உறிஞ்சப்படும் போது உங்களுக்கு மலம் ரொம்ப கடினமாக இருக்கும். இதை தான் மலச்சிக்கல் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போ மலச்சிக்கலின் முக்கிய அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா, மாதத்துக்கு 3 முறைக்கும் குறைவாக மலம் கழித்தல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடினமான மலம், அதாவது உங்களுக்கு அந்த மலம் ரொம்ப கடினமாக இறுக்கமாக இருக்கும். அப்புறம் மலம் கழிக்கும் போது நல்ல வலி ஏற்படும். வயிறு உப்பு சமாட்டு இருக்கும். வயிற்றில் கனமான உணர்வு, மலம் முழுமையாக வெளியேறாத உணர்வு, பசியின்மை, வயிற்று வலி, இதெல்லாம் தான் இதோட முக்கியமான அறிகுறிகள். ஸோ இந்த அறிகுறிகள் இருக்குன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான காரணங்கள், நார்ச்சத்து குறைவான உணவு, அதாவது பழங்கள், காய்கறிகள் குறைவாக சாப்பிடுதல், இதெல்லாம் தான் மலச்சிக்கலுக்கு ஏற்படுவதற்கான காரணங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணீர் குறைவாக குடித்தல், உடற்பயிற்சி இல்லாமை, மலங்கழிக்கும் உணர்வை அடக்குதல், சில மருந்துகள், இதெல்லாம் உங்களுக்கு. அப்புறம் கர்ப்ப காலங்கள். இந்த 6 தான் மெயின் சிக்கல். அப்போ நார்ச்சத்து குறைவான உணவு உணவு பார்த்திங்கன்னா பழங்கள், காய்கறிகள் குறைவாக சாப்பிட்றதுனால இந்த நார்ச்சத்து குறைவான அந்த உணவு நம்ம எடுக்கிறதுனால இது மலச்சிக்கல் ஏற்பட வரும். அப்புறம் தண்ணீர் உடலில் நீர் சத்து குறைந்தாலும் மலம் கடினமானதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் உடற்பயிற்சி இல்லைன்னா இந்த குடலின் இயக்கம் மந்த நிலைக்கு போயிடும். ஸோ மந்த நிலை போச்சுனாலும் இந்த மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் மலம் கழிக்கும் உணர்வை அடக்குதல், இது மலச்சிக்கலை அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் மலம் வர ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே மலம் கழிச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது மலச்சிக்கலுக்கான வாய்ப்பை அதிகரிக்கும். அப்புறம் சில மாத்திரைகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு மாத்திரை, அதாவது அயன் டேப்லெட்ஸ்னு சொல்லுவோம், அது மலச்சிக்கலை ஏற்படுத்தும். அப்புறம் சில வலி நிவாரணி மருந்துகள், இது எல்லாமே உங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்தும். அப்புறம் கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாக மலச்சிக்கல் அதிகமாக ஏற்படும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். நார்ச்சத்து குறைவான உணவு, தண்ணீர் குறைவாக குடித்தல், உடற்பயிற்சி இல்லாமல் மலம் கழிக்கும் உணர்வை அடக்குதல், சில மருந்துகள், அப்புறம் பார்த்திங்கன்னா கர்ப்ப காலங்கள், அதில் மலச்சிக்கல் ஏற்பட காரணமாக இருக்குது. யாருக்கு அதிக ஆபத்து? இது பார்த்திங்கன்னா முதியவர்களுக்கு அதிக ஆபத்தாக இருக்கலாம். கர்ப்பிணி பெண்கள், உடற்பயிற்சி செய்யாதவர்கள், குறைந்த தண்ணீர் குடிப்பவர்கள், நீரிழிவு அல்லது தைராய்டு நோய் உள்ளவர்கள், இவங்களுக்கு அதிக ஆபத்து இந்த மலச்சிக்கல் ஏற்படுத்தலாம். ஸோ இந்த நோயெல்லாம் இருக்கிறவங்க, இந்த ஆட்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக உங்களோட உணவில் என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லி உங்கள் மருத்துவரை அணுகி அதற்கு ஏற்றமான உணவுகளை எடுத்துக்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா
மலச்சிக்கலின் சிக்கல்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த மலச்சிக்கல் என்ன ஆகும் அப்படின்னா, நீண்ட நாள் சிகிச்சை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா, அது மூல நோயில கொண்டு விடும். அதாவது ஹீமராய்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆசன வாய் வந்து கிழிவு ஏற்படும். அதாவது ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. மலைக்குடல் பிரச்சனைகள், கடுமையான வயிற்று வலி இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ, நீங்க நீண்ட காலமாக சிகிச்சையில இந்த அறிகுறிகள்லாம் இருந்து நீங்க சிகிச்சை எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா, இந்தந்த பிரச்சனைகள்லாம் கொண்டு வரலாம். என்னென்ன பிரச்சனைகள்? மூலநோய், ஆசனவாய் கழிவு, மலைக்குடல் பிரச்சனை, கடுமையான வயிற்று வலி. இதில கொண்டு இது வந்து விட்டுரும். ஸோ, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதை எப்படி கண்டுபிடிப்பது? நீங்க வந்து அந்த உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு அறிகுறி இதெல்லாம் இருந்திருக்கு. அப்போ மருத்துவர் உங்கள்ட்ட என்னென்ன அறிகுறிகள் இருந்ததுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு அறிகுறிகளாக இருக்கும்போது, அந்த அறிகுறிகள்லாம் மருத்துவர்ட்ட சொல்லும்போது, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடல் பரிசோதனை செய்ய சொல்லுவார். அப்புறம் தேவைப்பட்ட வந்து இரத்த பரிசோதனை, கொலனோஸ்கோபி, எக்ஸ்ரே அல்லது சிடி ஸ்கேனு போன்றவையெல்லாம் பரிந்துரைப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ, நீங்கள் மருத்துவரை பார்க்குறது ரொம்ப முக்கியம். அப்புறம் சிகிச்சை. இந்த சிகிச்சை முறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவர்கள் தேவைக்கு ஏற்ப சிகிச்சை முறை சொல்லுவாங்க. நார்ச்சத்து அதிகரிக்க ஆலோசனை சொல்லுவாங்க. லாக்ஸேட்டிவ்ஸ் அதாவது மலம் இளக்கி மருந்துகள், ஸ்டூல் ஸ்டாப்னஸ், மற்ற மருந்து சிகிச்சைகள் இவற்றையெல்லாம் பரிந்துரைக்கலாம். மருத்துவரின் ஆலோசனையின்றி நீண்ட நாட்கள் லாக்ஸேட்டிவ் மருந்துகளை கூட நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். சிலவங்க பார்த்தீங்கன்னா, நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்மசியில் போயிட்டு பாத்ரூம் போகாமல் இருக்குது, 2, 3 நாளாட்டு ரொம்ப இறுக்கமாக இருக்குது, போகவே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி லாக்ஸேட்டிவ் மாத்திரைகள் மருந்துகளை வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது நிறைய நாள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ, மருத்துவரின் ஆலோசனையின்றியும் நீங்கள் நீண்ட நாள் இந்த லாக்ஸேட்டிவ் மருந்துகள் போன்ற மருந்துகளை பயன்படுத்த எடுக்காதீங்க. ஸோ, மருத்துவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நார்ச்சத்து அதிகரிக்க தேவையான ஆலோசனை உங்களுக்கு கூறுவாங்க. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது இதெல்லாம் கூறுவாங்க. அப்புறம் லாக்ஸேட்டிவ் மலம் இளக்கி மருந்துகள் சிலப்போ கொடுத்துருவாங்க. கடுமையாக அதாவது நிறைய நாளாக இருந்தால் அது கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்டூல் ஸ்டாஃப்னர் இது பண்ணுவாங்க. மற்ற மருந்து சிகிச்சை முறைகளெல்லாம் டாக்டர் பரிந்துரைப்பாங்க. இந்த அறிவுரையை கேட்டு நீங்கள் நடந்துக்கணும். அப்படின்னா உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிட வேண்டிய உணவுகள். இந்த கீரை வகைகள், காய்கறிகள், ஆப்பிள், வாழைப்பழம், பப்பாளி, ஓட்ஸு, முழு தானியங்கள், பருப்புகள் தினமும் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் இதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ என்ன சாப்பிட வேண்டிய உணவுகள்? கீரைகள், காய்கறிகள், ஆப்பிள், வாழைப்பழம், பப்பாளி, ஓட்ஸு, முழு தானியங்கள், பருப்புகள் தினமும் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர். ஏன் அப்படின்னா, இது எல்லாம் தான் உங்களோட நார்ச்சத்துள்ள உணவுகளும் சேர்ந்து போகும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ, நீங்கள் அதிகமாக நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ, இதில் எல்லாம் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்க உணவுகளும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ, சாப்பாட்டில் உணவுகள் என்பது ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்திங்கன்னா, தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜங்க் ஃபுட்டு, அதிக எண்ணெய் உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இனிப்பு அதிகம் உள்ள உணவுகள், குளிர்பானங்கள் இதை போன்றவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து தவிர்க்கிறது ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டிலேயே செய்யக்கூடிய சில வழிமுறைகளை சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமான வழிமுறைகள். தினமும் 30 நிமிடம் நடைப்பயிற்சி செய்யணும். போதுமான அளவு தண்ணீர் குடிங்க. நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் தினமும் ஒரே நேரத்தில் மலங்கழிக்கும் பழக்கத்தை கொண்டு வாங்க. அப்புறம் மலங்கழிக்கும் உணர்வை அடக்காதீங்க. இது 5ம் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இதெல்லாம் தினமும் 30 நிமிடம் நடைப்பயிற்சி, போதுமான அளவு தண்ணீர், நார்ச்சத்து நிறைந்த உணவு, தினமும் ஒரே நேரத்தில் மலங்கழிக்கும் பழக்கம், மலங்கழிக்கும் உணர்வை அடக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் சிலவங்களுக்கு வந்து சில தவறான நம்பிக்கை இருக்குது மலச்சிக்கல்ல. என்ன? தினமும் மலம் கழிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக நோய் அப்படின்னா. அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் மலம் கழிக்கும் இயல்பு வேறுபடும். ஸோ, அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். மலச்சிக்கலுக்கு எப்போதும் மருந்து தேவை. வாழ்க்கை முறை மாற்றங்களால் பலருக்கும் சரியாகலாம். மருந்து வேணும்னு கூட இல்லை. பலருக்கும் வயதினருக்கு மட்டும்தான் வரும் அப்படி இல்லை. எந்த வயதினருக்கும் இந்த மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ, அதனால் அந்த மூட நம்பிக்கையில் நீங்கள் இது ஒரி பண்ணிக்காதீங்க.
மலச்சிக்கலை தடுப்பது எப்படி? இந்த வழிமுறைகளும் தடுப்பதும் எல்லாம் ஏதாச்சும் ஒன்று தான். இருந்தாலும் தடுப்பது எப்படின்னா, தினமும் 25 முதல் 35 கிராம் நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்களை எடுக்கணும் நீங்க. அப்புறம் போதுமான அளவு தண்ணீர், உடற்பயிற்சி, மன அழுத்தத்தை குறைக்கணும், சரியான தூக்கம். இது எல்லாம் தான் உங்களோட மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள். ஸோ சில வீட்டில் உள்ள இது சொல்லியிருப்பேன். அப்புறம் இது வந்து தடுப்பதற்கு எப்படின்னு உள்ளதை சொல்கிறேன். தினமும் 25 முதல் 35 கிராம் நார்ச்சத்து, போதுமான தண்ணீர், உடற்பயிற்சி, மன அழுத்தத்தை குறைத்தல், சரியான தூக்கம். இதெல்லாம் தான் உங்களுக்கு பயனை கொடுக்கும். அப்புறம் எப்போ மருத்துவரை அணுகணும்? 2 வாரங்களுக்கு மேலாக மலச்சிக்கல் எடுத்தால் மருத்துவரை கண்டிப்பாக நீங்கள் அணுகுங்க. மலத்தில் ரத்தம் இருந்தால் அதை வந்து அலட்சியம் பண்ணாதீங்க. கடுமையான வயிற்று வலி இருக்கும், திடீர் எடை குறைதல் ஏற்படும், வாந்தி மற்றும் வயிறு வீக்கம், இது எல்லாம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சைகள் எடுத்துக்கொள்வது மிகவும் நன்மை தரும், நன்மையை பயக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அலட்சியம் பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, சில முக்கிய குறிப்புகள் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன். தண்ணீரை அதிகமாக குடிங்க. அதாவது உங்கள் உடம்புக்கு எத்தனை அதாவது நமக்கு தேவையான, உடலுக்கு தேவையான தண்ணீரை குடிங்க. நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்க. தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க. மலங்கழிக்கும் பழக்கத்தை தாமதப்படுத்தாதீங்க. மருத்துவரின் ஆலோசனையின்றி மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம். இந்த 5யும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவோங்க. இது வந்து நான் ஒரு சிறிய சிம்பிள் குறிப்பு. தண்ணீர் அதிகம் குடிக்கணும், நார்ச்சத்து நிறைந்த உணவு சாப்பிடணும், தினமும் உடற்பயிற்சி செய்யணும், மலங்கழிக்கும் பழக்கத்தை தாமதப்படுத்தக்கூடாது, அதாவது அடக்கி வச்சுக்கக்கூடாது. அப்புறம் மருத்துவ ஆலோசனைப்படி தான் மருந்துகளை எடுக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. மலச்சிக்கல்லேருந்து தீர்வும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நண்பர்களே, நான் இப்போ சொன்னது எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்லேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் தகவல்களை சொல்லியிருக்கேன். எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்லியிருக்கேன். வீடியோவை நல்லா பாருங்கள். அப்புறம் மலச்சிக்கல் என்பது பொதுவான பிரச்சனையாக இருந்தால் கூட நீங்கள் சரியான உணவு, போதுமான அளவு தண்ணீர், உடற்பயிற்சி மற்றும் நல்ல வாழ்க்கை முறையால் பெரும்பாலானவர்களுக்கு இதை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும். ஆரோக்கியமான குடல், ஆரோக்கியமான வாழ்க்கையின் அடித்தளம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மேலும் இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு வீடியோகளுக்கு என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். என்னோடய சேனலில் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே ஒன் டிசீஸ் இருக்கும். இதை போய் பாருங்கள். அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. ஆரோக்கியமாக வாழுங்கள். மீண்டும் நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம்.